ஹலோ விவோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கனாலே எங்க பாய் வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கறி தான் வாங்குவோம். எங்க அம்மா வந்து நல்லபடியா வந்து குணமடைஞ்சு வந்துட்டாங்க. அந்த பின்னாடி சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் வேளாங்கண்ணி போறாங்க. எல்லாம் ஹாய் சொல்லிட்டு போங்கண்ணே. தெரியுதுங்களா? அவங்கலாம் வந்து இப்ப எங்க போறான்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளே வந்து வேளாங்கண்ணி போயிட்டு இருக்காங்க. சைக்கிளே வந்து இப்ப முன்னாடிலாம் வந்து வா நடந்து தான் வேளாங்கண்ணிக்கு வந்து போய் இப்ப சர்ச்சுக்கு போயிட்டு அ என்னமோ அது மாரி அவங்க இதுல செய்வாங்க. நமக்கு அது தெரியாது. ஆனா இப்போ சைக்கிள்ல போறாங்க. ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் இது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள வருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ இப்போ வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, எங்க பாய் வீட்ல மேக்ஸிமம் நாங்க வந்து கறி தான் சாப்பிடுவோம். வீக்கெண்ட்ல மட்டும் தான் கறி. மத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள மாரி நானும் தயிர் சாதம், சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவேன். ஆ, இன்னைக்கு கறி வாங்க போறோம். கறி எங்க வாங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வீட்ல வாங்க முடியாது. எங்க ஊர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நீடாமங்கலம் போறோம். கறி வாங்க போறோம். என்ன கறி? மாட்டுக்கறி. உங்களுக்கு கறி வாங்குற போற இடத்த வீடியோல காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனடியா வந்து உங்க நோட்டிஃபிகேஷன்ல சேரும். ஓகே, இப்ப கறி வாங்குற இடத்துக்கு போவோம். இதுதான் எங்க ஊரு. ஃபுல்லாவே வயலு தான். ஓகே, நான் இப்போ கறி வாங்குற இடத்துக்கு போறேன். போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் சன்னை பார்த்தால் உடல்நிலை நோயெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. காலையிலே எந்திரிச்சு நம்ம சன்னை லைவாக பார்க்குறோம். இப்போ தான் சூரியனே உதிக்குது. சூரியனை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. இதுதாங்க எங்கள் ஊர். ஃபுல்லாக வயலாக தான் இருக்கும். விவசாயம் தான் எங்கள் ஊரில் ஃபேமஸ்ஸு. எங்கள் ஊரில் மெயின் கேட்டு மண்ணை எக்ஸ்பிரஸ் போது பாருங்கள். ட்ரெயினே போயிடுச்சுங்க. மாட்டுக்கறி கடை வெட்டுறாங்க பாருங்க. இங்கே நம்ம கறி வாங்க வந்திருக்கோம். மாட்டு கறி என்ன ஆகி போச்சுன்னா, இளநீ குடிக்கலாம்னு வண்டியை ஸ்டாப் பண்ணியிருந்தேங்க. ஆள் ஸ்பாட்டில் இல்லை. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா வரவே இல்லைங்க. இளநீ பிஸ்னஸ் பண்ணுறவர், அவரை காணோம். அவர் சைக்கிளில் பாருங்க, ஒரு சைக்கிளில் எவ்வளோ இளநீ அழகாக கட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறாரு. இதெல்லாம் நம்மளால் கட்டி எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் தெரியும். சரி, நம்ம இளநியை பார்க்க தான் முடியுது, இளநியை குடிக்க முடியல. அப்புறம் வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ரோட்டில் பார்த்தேன். அவர் 9 மணிக்கு தான் வருவாராம். மணி இப்போ பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. நம்ம வேறு கறி வேறு வாங்கி வச்சுருக்கோம். அதை வீட்டில் போய் கொடுத்தா தான் சமைப்பாங்க. அதனால் நம்ம கிளம்புவோம்.